வருகவே இறைய வருகவே எமது மத்தியில் வருகவே உம்மை வணங்கிட இங்கு வருகிறோம் உமது ஆசியை தாருமே. அன்பு பேராயர்களே, ஆயர்களே, குருக்களே, கன்னியர்களே மற்றும் பொதுநேரம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். செயற்கை நுண்ணறிவும் திரு அவையின் கரிசனைகளும் அந்த ஒரு தலைப்பில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைமுறை புதுமை விரும்பிகள். அதை நாம் எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் சொல்லுவாங்கள்ல, தட்ஸ் கண்டினியூஸ் சர்ச் ஃபார் மீனிங் அண்ட் ஹாப்பினஸ். எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தையும் மகிழ்ச்சியும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தலைமுறைகள் புதுமையுமே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். they are looking for newness. அந்த ஒரு புதுமையை நாம் திருச்சபை கொடுக்கின்றோமா இன்றைய தலைமுறைக்கு? அதுதான் இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஓகே மீனிங் கொடுத்துட்டேன், ஹாப்பினஸ் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு புதுமை. அந்த புதுமை இருந்துச்சு அப்படின்னா தான் நிச்சயமாக இன்றைய தலைமுறையினர் நம்மளை பார்ப்பாங்க. புதுமை இல்லை அப்படின்னா, பழசே அப்படின்னா, இப்போ நமக்கே சொல்லுங்கள், ஏற்கனவே பழசே நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே கேட்க மாட்டீங்க. அப்போ ஒரு புதுமைகளை நாம் கொடுக்க வேண்டும். அப்போ இன்றைய தலைமுறைகள் ஒரு புதுமை விரும்பிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த புதுமைகளை நாம் கொடுக்கின்றோமா? இன்றைக்கி இருக்க குழந்தைகள் they are born for the internet அப்படின்னு சொல்லுவாங்க. இணையத்துக்காக பிறந்தவர்கள். ஏனென்றால் அவங்க பிறந்ததுலேருந்தே இணையத்தோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் அவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்னு நினச்சா கற்றுத்தர தேவையில்லை, அவங்களாவே கற்றுக்குவாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிறைய சூழல்கள், ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு, அவங்களாவே கற்றுக்கொள்ள வேண்டிய. ஆனால் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே அவங்க ஒரு விஷுவல் ஜென்ரேஷன், எல்லாமே விஷுவலாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களாம் விஷுவலாக பார்ப்பதற்கான எல்லா அதனுடைய லெசன்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிறதா? எதையுமே நான் கொடுப்பது கிடையாது. அப்போ என்ன கற்றுத்தர வேண்டும் என்பதற்கான எல்லாவற்றையும் நாம் உருவாக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூடியூப் வச்சு தான் யூடியூப்பை பார்த்து தான் சோறு ஊட்டி இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்போ அது ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பதற்கு பதிலாக ஏன் நம்மளுடைய திருச்சபையோடைய அல்லது நம்முடைய பைபிள் ஸ்டோரிஸோ பைபிள் ரைம்ஸோ காமிச்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நாம் இந்த ஆன்மீகத்தை ஊட்டி வளர்க்க முடியும். ஏன்னா எதையோ ஒன்று பார்ப்பது பதிலாக அப்போ நமக்கான அந்த கருவிகளோ அதுக்கான எல்லா விதிகளையும் நம்ம உருவாக்க வேண்டும். யூடியூப் வீடியோஸ்லேருந்து எல்லாவற்றையும் நம்ம உருவாக்கினால்தான் இன்றைக்கு இருக்க இளம் தலைமுறையினருக்கு நாம் சென்றடைய முடியும். ஏன்னால் இன்றைக்கி அவருடைய உலகமே வேறு ஒரு உலகத்தில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எப்போதுமே ஏஐ பற்றி பேசினேன் அப்படின்னா அந்த டவர் ஆஃப் பேபிள் பற்றி சொல்லுவாங்க, பாபில் கோபுரம் மாதிரி. ஆனால் நான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பேர்னிங் புஷ்ஷாக தான் பார்க்குறேன். ஒரு எரியும் முட்பதராகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த எரியும் முட்பதர் டிவைன் விஸ்டம், கடவுளுடைய ஞானத்தை குறிப்பதாக இருக்கிறது. ஒரு புதுமையான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த முட்பதர் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது அந்த செடி எரிந்து விட சாம்பலாகி விடவில்லை, அது எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவை ஒரு எரியும் முட்பதராக கடவுள் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏஐ வழியாக இன்னைக்கு அது ஒரு டூலாக பயன்படுத்தி எப்படி நாம் இன்றைக்கு எல்லா மக்களையுமே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கோயிலுக்கு வருவது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% ஒரு 40% தான் இன்னைக்கு கோயிலுக்கு வராங்க. மற்ற எல்லோருமே வெளியில் இருக்கிறார்கள். அப்போ அவங்கள்ட்ட நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவது, அவங்களை எப்படி நான் திரும்ப வர வைப்பது, இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்லோ குழந்தைகளை எப்படி கோயிலுக்கு வர வைப்பது? அப்படி என்றால் இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினா தான் வர வைக்க முடியும். ஆகவே எனக்கு கண்டிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு எரியும் முற்பதராகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏற்கனவே சர்ச் என்னென்ன பண்ணியிருக்கு, சர்ச் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இந்த ரோம் கால் ஃபார் ஏஐ எத்திக்ஸ், ஏஐ நெறிமுறைகளுக்கு ஒரு ரோம் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த அழைப்பு என்ன அப்படின்னா ஒரு 6 பிரின்சிபல் இருக்கிறது. டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, இன்க்ளூஷன், எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பேற்க வேண்டும். நான்காவதாக இம்பார்ஷியாலிட்டி, பாரபட்சமற்ற தன்மை. ஐந்தாவது ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. 6 செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி, பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை. இதை மையப்படுத்தி என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா சர்ச் ஒரு எல்லாத்தையும் நிறையா ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் அவங்கெல்லாம் கூப்பிட்டு சைன் பண்ண வச்சுருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சுருக்காங்க. எப்போதுமே ஏஐ உருவாக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை எல்லாமே அவர்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றி தான் அவர்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அழைப்பு தான் இது திருச்சபையோட அழைப்பு. ரெண்டாவதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பீஸ். ஏற்கனவே போப் மெசேஜ் போப்புடைய மெசேஜாக இது வந்தது. எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் பீஸ், இதுக்காக அமைதிக்காக
எப்படி நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நம்முடைய போப்பாண்டவர் அறிக்கை விடுத்திருக்கிறார். இன்னைக்கு மெஜிஸ்டீரியம் ஏஐ எத்தனை பேர் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நம்முடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, கூகுளில் போயிட்டு மெஜிஸ்டீரியம் ஏஐன்னு போட்டிங்க அப்படின்னா நம்முடைய டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த சர்ச் எல்லாத்த பற்றியான விஷயங்கள் வந்து நீங்கள் அதில் தேடிக்கொள்ளலாம். ஈவன் சர்மன் கேட்டிங்கன்னா கூட கொடுக்கும். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த சர்ச் மையப்படுத்தி எல்லா சர்மன்ஸுமே வரும். ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் வந்து இப்போ லவ்தாத்தேசை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு எனக்கு சம்மரி கொடுங்க அப்படின்னா சம்மரி கொடுத்துரும். அதுலேருந்து கொஸ்டின் வேணா கொஸ்டின் கேட்டுக்கலாம். எல்லாமே வந்து இந்த மெஜிஸ்டீரியம் ஏஐயில் வந்து ஏற்கனவே இருக்கிறது. இதையும் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் இப்போ ஃப்ரான்சிஸ் அட்ரஸ் ஏஐ G7 சம்மிட் ரீசெண்டாக வந்து இந்த G7 சம்மிட்டில் வந்து இப்போ ஃப்ரான்சிஸே போயிட்டு முக்கியமாக இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி அட்ரஸ் பண்ணிக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முடிவெடுப்பதில் மனிதர்களுடைய பங்கு ஆதிக்கம். ஓகே, எல்லாமே வந்து ஏஐ முடிவெடுக்கக்கூடாது. அது வந்து மனிதர்கள் வந்து அதிகமான ஆதிக்கத்தை கொடுக்க வேண்டும். தன்னியக்க ஆயங்கள் தடை செய்தல், ஆட்டோமேட்டிக். ஓகே, ஆட்டோமேஷனுக்கு நிறைய வந்து கன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. அதை தடை செய்ய வேண்டும். மனித உரிமைகள் மற்றும் சமாதானத்தை மதிக்கும் விதத்தில் ஏஐ உருவாக்கப்பட வேண்டும். ஓகே, அது சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து ஏஐ உருவாக்கத்தில் மனிதர்களின் மேற்பார்வை மற்றும் நெறிமுறை, கண்டிப்பாக மனிதர்களுடைய மேற்பார்வை நெறிமுறை எப்போதுமே இருக்க வேண்டும் என்றும், அதே போல நிறைய ஆபத்துகள் மற்றும் சவால்கள் இருக்கிறது, அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவருடைய அந்த மெசேஜில் வந்து கூறியிருக்கிறார். அதே போல நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல காலத்தின் அறிகுறிகளுக்கு பதிலளிக்க அழைப்பு. எப்போதுமே நம்முடைய திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் டு ரெஸ்பாண்ட் டு சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸ். எப்படி கண்டிப்பாக இன்னைக்கு ஜீசஸ் இருந்தார் அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுத்திருப்பார், ஆப்பிள் லேப்டாப் யூஸ் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இன்றைய காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப ஒரு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இப்போ நம்பிக்கையும் தொழில்நுட்பமும் ஒன்றுபடுதல், அதுதான் என்னுடைய கான்செப்ட். என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டையும் நாம் ஒன்றுபடுத்த வேண்டும். நம்பிக்கையும் நம்முடைய ஃபெய்த் அண்ட் டெக்னாலஜி ரெண்டும் ஒன்றாக சேர்ந்தால்தான் இன்னைக்கு நமக்கு கண்டிப்பாக நாம் நிறைய நம்ம இன்றைய இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து நம்முடைய கோயிலுக்கு வர வைக்க முடியும், நிறைய மாற்றத்தை உருவாக்க முடியும். அதில் வந்து என்னெல்லாம் செய்ய முடியும்? ஒரு டிஜிட்டல் மறைக்கல்வி, ஓகே, டிஜிட்டல் கேட்டகிசம். ஓகே, நிறைய அன்றைக்கி மறைக்கல்வி புத்தகங்களை வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து ஒரு விஷுவல் ஜென்ரேஷன். ஆனால் அவளுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கா எல்லா விஷயங்களும். இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்கள் போய் உட்காந்து ½ hour பேசுனீங்க அப்படின்னா ஒன்றும் கேட்காது. அதே ஒரு 5 minutes வீடியோ நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும். நீங்கள் என்ன சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து நாம் ஒரு வீடியோ ஃபார்மேட் வழியாக கொடுக்கிறோம். அப்போது தான் வந்து இன்றைக்கு நாம் கொடுக்க முடியும். மெய்நிகர் ஆன்மீக உதவி, எப்படி வந்து நாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வர்ச்சுவல் ஸ்பிரிச்சுவல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். அதே போல் திருமறை நூல்கள் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி. இன்னைக்கு திருமறை நூல்களை வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றால் கண்டிப்பாக செயற்கை நுழைவு மிக உறுதுணையாக இருக்கும். ஜெபம் மற்றும் தியான நினைவூட்டல்கள், இன்னைக்கு நிறைய இதில் நமக்கு ஒரு ரிமைண்டர் கொடுப்பதற்கு வந்து ஏஐ வந்து ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்க முடியும். அதே போல் சமூக ஈடுபாட்டை மேம்படுத்துதல், எப்படி வந்து ஒரு என்ஹான்சிங் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணுற மாதிரி. ஒரு திருச்சபைக்கு வந்து எல்லாருமே வந்து உள்ளே இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் ஏஐ பயன்படுத்த முடியும். மெய்நிகர் மத அனுபவங்கள், இது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி அக்மெண்டட் ரியாலிட்டி பயன்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு ஹெவன் எப்படி இருக்குன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா we can create characters. So with a virtual headset, நீங்கள் virtual headset போட்டிங்க அப்படின்னா I can take you to heaven. நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸை பார்க்கலாம், மேரியை பார்க்கலாம், எல்லா சயின்ஸையும் பார்க்கலாம். they will be interacting with you. ஏன்னா அந்த கேரக்டரை உருவாக்கின அப்படின்னா அந்த வாய்ஸ் எல்லாமே நான் மேட்ச் பண்ணி உருவாக்கின அப்படின்னா you can just interact. யோசிச்சு பாருங்க, நான் இப்போ இங்கே வந்து பேசுறது போல ஜீசஸே வந்து நடந்து பேசிட்டு இருந்தார் அப்படின்னா உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அந்த இது சக்தி வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீ நிறைய கேட்பீங்க. அப்போ அது மாதிரியும் வந்து இன்றைக்கி ஏஐ வச்சு நம்ம உருவாக்க முடியும். ஒரு ஹெவன் எப்படி இருக்குங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி கொடுக்க முடியும். அது மாதிரி ஒரு விஷுவல் உருவாக்கின அப்படின்னா அது மாதிரி டெக்னாலஜி இருக்கிறது. நெறியியல் மற்றும் நல்லொழுக்கம் ஏஐ மாதிரிகள், அதே போல் எத்திக்கல் அண்ட் மாரல் ஏஐ மாரல்ஸ் வி கேன் கிரியேட். அதே போல் நிறைய சமய நூல்கள், கையெழுத்து பிரதிகள், மேனுஸ்கிரிப்ட், நிறைய பேர் ஈவன் பாதி வந்து பேர்ன் ஆயிருந்தால் கூட இன்றைக்கி ஏஐயால் அது கண்டுபிடிக்க முடியும். மீதி பாதி என்னங்கிறது அது படித்து பார்த்து அதால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிலாம் இன்றைக்கி நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏஐ குருஸ், ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டை வச்சு நிறைய பேர் வந்து ஏஐ குருஸ் மாதிரி, அதுவே வந்து ஒரு குரு மாதிரி வந்து மற்றவர்களுக்கு வந்து அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றது. அப்படியுமே இன்றைக்கி நிறைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்படி ஒரு கேள்வி தான் வந்து எனக்கு இருந்தது. அந்த ஒரு சின்ன ஒரு கேள்வியோட ஒரு இதாக தான் வந்து நான் யோசிச்சது வந்து இந்த ஏஞ்சல் ஏஐ அப்படின்ட்டு. ஏற்கனவே இதை பற்றி நான் வந்து ஆய்களோடு பகிர்ந்து கொண்டேன். மல்டி மோடல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மாடல், ஏஐ ஸ்பிரிச்சுவல் அசிஸ்டன்ஸ். என்ன இந்த ஏஞ்சல் ஏஐ? ஏஞ்சல் ஏஐ அப்படின்னா நீங்கள் ஹாய் ஏஞ்சல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சல் வந்து உங்களுடைய மொபைல்லையோ உங்களுடைய லேப்டாப்லையோ உங்களுடைய எனி ஸ்மார்ட் டிவைசஸ், ஸ்மார்ட் வாட்ச், ஈவன் இன் ஸ்பேஸ். இன்னைக்கு ஹோலோகிராம் டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு ஏஞ்சல் வந்து இங்கே நிற்க வைக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக ஹாய் ஏஞ்சல் அப்படின்னா இந்த ஏஞ்சல் வந்து இங்கே அப்பியர் ஆகும். அதன் பிறகு நீங்கள் வந்து என்ன வேணாலும் கேட்கலாம். இது வந்து ஒரு சேட் பாட் கிடையாது. சாதாரணமாக வந்து அலெக்சாவோ சிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேட் பாட், ஒரு வர்ச்சுவல் வெறும் ஆடியோ தாக்க நீங்கள் பேசலாம், அது டைப் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மாடல். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மாடல் அப்படின்னா விஷுவல் ஏஐ இன்னும் யாரும் உருவாக்கவே கிடையாது. விஷுவல் ஏஐ யாருமே உருவாக்க கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷுவல் ஏஐ உருவாக்குவதற்கு ஒரு சின்ன ஒரு என்னுடைய ஒரு ஐடியாவாக வந்து நான் கொடுத்துட்டுருக்கேன். என்னுடைய ஐடியான்னு கூட கடவுள் கொடுத்த ஒரு ஐடியாவை தான் பார்க்குறேன். இதில் வந்து இந்த இது என்ன ஆகுனா சாம் நம்முடைய திருப்பாலை மையப்படுத்தி ஃபார் he will command his angels concerning you to guard you in all your ways. உங்களுடைய எல்லா விதத்தையும் கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்று. விஷன் இன்டெகிரேட் டெக்னாலஜி அண்ட் ஃபெய்த். இது வந்து எப்படி நம்ம டெக்னாலஜி ஃபெய்த்தையும் வந்து நம்பிக்கையும் வந்து நாம் ஒன்றுபடுத்த முடியும். சப்போர்ட் அண்ட் கைட் த ஃபெய்த்ஃபுல், கைடிங் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வித் டிவைன் விஸ்டம் அண்ட் மாடர்ன் டெக்னாலஜி. அதுதான் வந்து நான் உருவாக்க யோசிக்கிறது. அதே போல் இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏஞ்சலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஏஐ ரம். ஏன் இந்த ஏஐ உருவாக்கின அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்முடைய போப்புலேருந்து எல்லாமே சொல்லுவது என்னன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் எத்திக்கலாக உருவாக்குங்க, நீங்கள் உருவாக்கும் போது எத்திக்கல் கன்சிடரேஷன் இருக்கணும், அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாத்தையும் சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஏன் நான் மற்றவங்கள்ட்ட போய் கேட்டே இருக்கணும்? இன்றைக்கி இருக்க கார்பரேட் வேர்ல்டு வந்து கண்டிப்பாக பண்ணு நினைக்கிறேன் பண்ணாது. ஈவன் தோ இஃப் தே ஹவ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட், கண்டிப்பாக கார்பரேட் உலகம் ஒரு எத்திக்கலான ஏஐ உருவாக்காது. ஏன்னா அவருடைய நோக்கம் பணம். அப்படின்னா கண்டிப்பாக அவரால் உருவாக்க முடியாது. அப்படி என்றால் நாம் ஏன் அவர்களிடம் போய் நீங்கள் வந்து எத்திக்கலாக உருவாக்குங்கன்னு சொல்லுவது இருப்பலா, நான் ஏன் உருவாக்கக்கூடாது? அப்படின்னா நம்ம சர்ச் திருச்சபை ஏன் ஒரு ஏஐ மாடலை உருவாக்கக்கூடாது? அதுதான் என்னுடைய எண்ணம். நான் மற்றவர்கள் சொல்வது இருப்பலா, நான் இந்த திருச்சபை உருவாக்குனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பவர்ஃபுல் மாடல் உருவாக்குச்சு அப்படின்னா இந்த பவர்ஃபுல் மாடல் வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுதான். அதே போல் விஷன் ஆஃப் த சர்ச் காஸ்பல் பேஸ் எத்திக்கல் தியாலஜிக்கலி அக்யூரேட். நம்ம இந்த ஏஞ்சலுக்கு வந்து தியாலஜி தெரியும், ஃபிலாசபி தெரியும், நம்முடைய சர்ச் ட்ரெடிஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாம் ஒரு கலர்ஃபுல்லாக அது வந்து நிறைய நன்மை பயக்கும் என்று நாம் கூறிக்கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகமும் அதை நம்பும். இன்றைய இளையோர்களும் வந்து அதை செய்ய முன்னெடுப்பார்கள். ஆகவே வாட் கலர் ஆம் ஐ கோயிங் டு பெயிண்ட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து நான் எந்த நிறம் கொடுக்க போகிறேன்? இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு நிறமும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நான் எந்த நிறத்தை கொடுக்க போகிறேன்? ஐ வாண்ட் யூ டு மேக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கலர்ஃபுல். வாழ்க்கையை வந்து அழகாக்கக்கூடிய ஒரு இதாக வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை நாம் மாற்றினோம் என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுக்க முடியும். ஏனென்றால் கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து அவ்வளவு விஷயங்கள் ஆழமாக இருக்கின்றது. ஆகவே நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? நாம் அதை ஒரு பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் இப்போவே வந்து ஒரு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பிளாக் கலராகவே மாறிடும். ஸோ லெட் அஸ் மேக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அ கலர்ஃபுல் ஒன். Let us paint it with a lot of colors, vibrant colors. கண்டிப்பாக அதை தான் இன்றைய குழந்தைகள் இன்றைய தலைமுறைகள் பார்க்க போகிறாங்க. அப்போ திருச்சபை என்ன முன்னெடுக்குதோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்போ அதை நான் பாசிட்டிவாக பார்த்து அதை வந்து கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கை வாழ்க்கைக்கு வந்து நிச்சயம் உறுதுணையாக இருக்கும் என்று நாம் கூறினோம் என்றால் அவர்களுமே அதை பின்பற்ற போகிறார்கள், அவர்களுமே அதை நம்பிக்கை வாழ்க்கைக்கு பயன்படுத்த போகிறார்கள். ஆகவே அதுதான் என்னுடைய செய்தியாக உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். கண்டிப்பாக இதை தான் வந்து எப்போதும் இப்போ பிரான்சிஸ்மே வந்து அடிக்கடி இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார். வாட் கலர் am I going to paint for artificial intelligence? Let us paint it colorfully so that இன்றைக்கு இருக்க இளம் தலைமுறையினர் குழந்தைகள் அவர்களுமே வந்து அதை ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கட்டும், அதிலிருந்து நிறைய நல்லவற்றை அவர்கள் பெறட்டும். தேங்க்யூ.